12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.3 6ஆம் கணக்கு பார்க்கலாம். சார்பு f(x, y) சமம் x² - y² y² + 1 ஒவ்வொரு x, y belongs to r²க்கும் தொடர்ச்சியானது என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது தொடர்ச்சியானதான நிறுவதற்கு 3 நிபந்தனைகள் நம்ம கணக்கிடணும். அந்த 3 நிபந்தனைகளும் என்னன்னா, முதல்ல வகையிடத்தக்கதான்னு பார்க்கணும். அப்படி வகையிடத்தக்கதாக இருந்ததுன்னா எல்லை மதிப்புகளை பிரதியிட்டு மதிப்பெண்ணான்னு கணக்கிடணும். அப்போ அந்த வகையிடத்தக்க மதிப்பும் கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பும் சமமாக அமைஞ்சது அப்படின்னா சார்பானது தொடர்ச்சியான சார்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நிபந்தனைகளில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பயன்படுத்தி இதற்கான தீர்வை நம்ம சொல்லலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு முதல் நிபந்தனையை சரிபார்க்கலாம். f(x, y) அதாவது வகையிடத்தக்கதான்னு பார்க்குறோம். x² - y² y² + 1 இந்த சார்பானது அனைத்து மதிப்புகளுக்குமே வகையிடத்தக்கதாக எக்ஸுக்கு எந்த ஒரு எக்ஸ் மற்றும் ஒய்க்கு எந்த ஒரு மதிப்புகள் கொடுத்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு மதிப்புகள் இதுக்கு கிடைக்கும். அதாவது u/v பயன்படுத்திட்டு இது வகைப்படுத்தலாம். அதே போல் மதிப்புகளும் கிடைக்கும் என்பதால் இது ஒரு வகையிடத்தக்க சார்பாகும். எக்ஸ் மற்றும் ஒய்க்கு பதிலாக ஏ மற்றும் பி என பிரதியிடும் பொழுது a, b belongs to rன்னு பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா வகையிடத்தக்க சார்பாக அமையும். அப்போ f(a, b) சமம் a² - b² b² + 1. therefore மதிப்பு a, b இல் f(x, y) என்ற சார்பானது வரையறுக்கத்தக்கது. அடுத்து என்ன கணக்கிடலாம் அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்புக்கு எல்லை மதிப்புகள் கணக்கிடலாம். அது இரண்டாவது நிபந்தனை. லிமிட் x, y tends to a, b f(x, y) லிமிட் x, y tends to a, b மதிப்புகளை பிரதியிடுறோம். x² - y² f(x, y) மதிப்பை எடுத்து எழுதிக்கிறோம். இதில் a மற்றும் b என பிரதியிடும் பொழுது a² - b² b² + 1 என்ற மதிப்பு கிடைக்கும். இதுதான் எல்லை மதிப்பாகும். இதை எல்லுன்னு கொடுத்துடலாம். இப்போ a, b இல் என்ன மதிப்பு காண முடிகிறது? ஏது a, b அப்படிங்கிற இடைவெளியில் நமக்கு தேவையான மதிப்பை கணக்கிட முடிகிறது. எல்லை மதிப்பு கிடைக்குது. இதில் f(x, y) ஆனது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து மூன்றாவது நிபந்தனையாக நிறுவ வேண்டியது, அந்த எல்லில் என்ன மதிப்பு அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கணும். எல்லில் என்ன மதிப்பு? எக்ஸுக்கு பதிலாக a, b என பிரதியிடும் பொழுது சார்பின் மதிப்பு a² - b² b² + 1. இப்போ 3 நிபந்தனைகளும் நமக்கு நிரூபணமானதுனால therefore சார்பு f(x, y) ஆனது தொடர்ச்சியானது என நிரூபிக்கப்பட்டது.